வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில ஊருக்குள்ள தொடர்ச்சியா கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கொலை பண்றவனும் சரி, கொலை பண்றவனும் சரி, ரொம்ப நெருங்கிய சொந்தங்களா இருக்கிறாங்க. ஒண்ணு நல்ல நண்பர்களா, காதலன் காதலியா, கணவன் மனைவியான்ட்டு நெருங்கிய ரிலேஷன்ல உள்ளவங்க தான் ஒரு நபர் இன்னொரு நபரை கொல்றாங்க. இவங்க யாருக்கும் ஒருத்தர் சம்பந்தம் கிடையாது. ஆனா கொல்றவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்ன்ல தான் கொல்றாங்களே. என்னடா இப்படி நடக்குதுன்னு நம்ம படத்தோட கதாநாயகன் தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை தேடிக்கிட்டு போறாரு. அப்ப அவரே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்குது. அதனாலேயே நம்ம கதாநாயகனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு உண்மையிலே ஏன் இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குதுங்கிறத எப்படி நம்ம கதாநாயகன் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் மொத்த படத்தோட கதையே. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இது. இன்னைக்கு வரைக்கும் இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான டைரக்டர் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பைபிள் மாதிரி. இந்த படத்தோட பாதிப்பு அந்த மாதிரியான டைரக்டரோட படங்கள்னால நீ கண்டிப்பா பார்க்க முடியும். முக்கியமா நம்ம தமிழ் சினிமால டைரக்டர் மிஸ்கினோட படங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாராசைட்னு ஒரு கொரியன் படம் வந்து ஏகப்பட்ட ஆஸ்கர் அவார்டுகளை வின் பண்ணுச்சுல, அந்த படத்தோட டைரக்டருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மோட்டிவா அமைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு இது ஒரு தாறுமாறான படம் தான். இன்னைக்கு பார்த்தாலும் படத்தோட கதை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். படத்தோட திரைக்கதை, அந்த கொலை நடக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம், யார் கொலை பண்ணாங்கிறத தேடிக்கிட்டு போறப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு த்ரில்லர் படத்துல என்னென்ன வேணுமோ எல்லாமே அக்குவேர் ஆணி வர பிரிச்சு போட்டுருப்பானுங்க. சோ மிஸ் பண்ணாம படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 1997 வெளிவந்த ஒரு ஜாப்பனீஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமான கியூர். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட ஆரம்பத்திலே பூமியை காட்டுறாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் உட்காந்துருக்கா. ஏதோ புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட டாக்டர் அங்கேயிருந்து வந்து அந்த புக்ல என்னமா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு கேட்கிறாரு. அவளோட அந்த புக்ல இருக்கலாம் சொல்லி முடிச்சுட்டு வச்சிடறான். அந்த டாக்டர் நேரம் பூமி கிட்ட போய் சூப்பர் நல்லா இருக்கு, அடுத்த செஷனுக்கு வான்னு சொல்லி நம்ம பூமியை அனுப்பி விட்டுறாரு. இப்ப இந்த பக்கம் ஒரு நபரை காட்டுறாங்க. ஆள் பார்க்க ஏதோ ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்காரு. டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு நேரா அவர் வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டுக்குள்ள அவர் பெட்ரூம்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஒரு பைப் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு மூஞ்சிலே மாங்கு கொல்றாப்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம படத்தோட கதாநாயகனான கினிச்சி டக்காபா அந்த கொலை நடந்த இடத்துக்கு தான் வேகமா வராரு. இவர் ஒரு போலீஸ்காரரு. உள்ள வரப்பே அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் நேரம் வந்து டக்காபாட்ட இறந்து போன பொண்ணை பைப்பாலே அடிச்சு கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கழுத்திலே கத்திய வச்சு கிழிச்சிருக்கான் சார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 கேஸ் இருந்துச்சுல, அப்படிதான் சார் இதுவும் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம டக்காபா அப்படியே உள்ள போய் பாக்குறாரு. அங்க அந்த கொலைகாரனோட சட்டம் இருக்கு. அதுல அவன் ஐடி கார்டுலாம் இருக்கு. ஏன்னா கொலைகாரன் இவ்வளவு முட்டாளா இருக்கிறான், அவன் ஐடி எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு ஆபீசர் சார் கொலைகாரன் இங்க தான் இருக்கிறான் சொல்லி கத்துறாங்க. நம்ம டக்கப்பா வேகமா வெளியில போய் பார்த்தா அந்த முதல்ல டிப்டாப்பா ஒருத்தன் வந்திருந்தானே அவன் தான் கொலை பண்ணிருக்கான். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஷூ ரேக் இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அடுத்த நாள் டக்கப்பா நேரா அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ஒரு ஃபோரன்சிக் சைக்காலஜிஸ்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் தான். பேர் சகுமா. அவரு முதல் நாள் ஒருத்தர் கொலை பண்ணிருப்பார்ல, அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண வீடியோ பார்த்துட்டு நம்ம டக்காபாட்ட இதுக்கு முன்னாடி நடந்த அதே கேஸ்ல அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்களோ அதே தான் இவரும் சொல்றாரு. ஆமா அந்த நபரை கொன்னது நான் தாங்கிறாங்க. எப்படி இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொல்லணும்னு நினைப்பது. முதல்ல ஒரு கணவன் மனைவி, அப்புறம் நெருங்கிய நண்பர்கள். இந்த ஆளு ஒரு பிராஸ்டியூட் பொண்ணை கூட்டிட்டு வந்து கொண்டிருக்கான். இதுக்கு பின்னாடி வேற என்னமோ மர்மம் இருக்கு டக்குபா அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம டக்காபா ஒருவேளை ஏதாவது பேய் கொலை பண்ணுதோ அப்படிலாம் நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாத கேஸ்ன்ட்டு நம்ம சுக்குமாட்ட சொல்லிக்கிட்டே அந்த கேஸ பத்தி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த ஊர்ல இருக்க பீச்ல ஒரு நபர் உட்காந்து நோட்ல என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காப்ல. இவர் ஒரு டீச்சரு. அதே பீச்ல இன்னொருத்தர் அப்படியே அனாமத்தியா இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு. நேரா அந்த டீச்சர்ட்ட வந்து நான் எங்க இருக்கிறேன், இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. நம்ம டீச்சர் அவர்கிட்ட அந்த பீச்சோட பேரை சொல்லிட்டு இங்கதான் இருக்கிறீங்க அப்படி இப்படிங்கிறாரு. அந்த நபர் அப்படியே போயிட்டு திரும்ப நம்ம டீச்சர்ட்ட வந்து இன்னைக்கு என்ன தேதிங்கிறாரு. டீச்சரும் அதுக்கு பதில் சொல்றாப்ல. திரும்ப அந்த நபர் போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாரு. நம்ம டீச்சர் அப்படியே கண்டுக்காம அவரை கிராஸ் பண்ணி போயிட்டு என்ன இருந்தாலும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானு அவர்கிட்ட போய் நீங்க ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா நான் பண்ணி தரேன் அப்படிங்கிறான். அந்த நபர் அப்படியே நம்ம டீச்சரை பார்த்து ஆமா நான் யாரு, என் பேர் என்ன, என்கிட்ட எதுக்கு வந்து நீங்க பேசுறீங்க, இது என்ன இடம், இங்க எப்படி நான் வந்தேன்ட்டு என்னென்னமோ உளறிக்கிட்டு டக்குனு கீழே விழுந்துடுறான். டீச்சர் அப்படியே போய் அந்த நபரை பாக்குறாரு. கூட்டிக்கிட்டு நேரா அவர் வீட்டுக்கு தான் போறாரு. அவர் மனைவி மூலமா டீயை போட்டு அவர் கொடுத்து அவர் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு நீங்க ஓகேவா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நபர் ஆமா நான் எப்படி இங்க வந்தேன், என் பேர் என்ன அப்படி இப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம டீச்சர் உங்க சட்டையில பார்த்தேன் லாண்டரிக்கு போட்டுருக்கீங்க போல, லாண்டரில உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, சட்டையில அந்த பேர் எழுதிருக்கு கூனோ மாமியான்னு, உங்க பேர் மாமியான்னு தான்
நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த நபர் அப்படியே நம்ம டீச்சரே பாக்குறாரு. என் பேர் மாமியாவா? ஆமா, நீங்க யாரு? நான் இங்க எங்க இருக்கிறேன், எப்படி இங்க வந்துட்டு திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காப்ல. டீச்சர் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அந்த மாமியாட்ட போய் நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போமா, என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க அப்படிங்கிறாரு. உடனே மாமியா டீச்சரை பார்த்து இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லாம் போவேனா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்போம்னு எனக்கு தோணுது, சரி உங்களை பத்தி சொல்லுங்கன்ட்டு நம்ம டீச்சர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்ல. டீச்சரும் நம்ம மாமியாவை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி அவர் கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃபை பத்தி எல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த மாமியா டீச்சர் கிட்ட நான் ஒரு சிகரெட் குடிக்கலாமா, லைட் கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்லி கேட்கிறான். அவரும் கொடுக்கறாரு. அந்த லைட் ஆன் பண்ணிட்டு அப்படியே டீச்சரே பாக்குறாப்ல. டீச்சரும் அந்த மாமியா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம கதாநாயகன் டக்காபா இருக்கார்ல, அவர் போய் வழக்கமா அவர் லாண்டரியில கொடுத்த துணியை வாங்கிட்டு நேரா அவர் வீட்டுக்கு தான் போறாரு. போயிட்டு அவருக்கு சாப்பாடுக்கு என்ன வேணுமோ அதை அவரே பண்ணிக்கிறாரு. அப்ப அங்க அவரோட மனைவி வராங்க. இவங்க தான் படத்தோட ஆரம்பத்துல ஒரு சைக்காட்ரிஸ்ட் பக்கத்துல உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருப்பாங்கல்ல, ஃபூமி. அவங்க நம்ம டக்காபாட்ட வந்தோடனே என்ன கூப்பிட வேண்டியதானே, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிருப்பேன்ட்டு அப்படியே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்காபா அப்படியே ஃபூமி ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறாரு. ஃபூமி டக்குன்னு வேகமா அவங்க ரூம்குள்ள போயிட்டு திரும்ப வராங்க. அப்ப டக்காபா ஃபூமி கிட்ட டாக்டர் பேசின நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான், இப்போ ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சாலும் முடிஞ்சோனையும் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயோ டூர் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஃபூமி அதுக்குள்ள எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அமைதியா போயிடுறா. டக்காபாவும் அமைதியா சாப்பிட ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா ஃபூமி நினப்பாதான் இருக்கு அவருக்கு. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த டீச்சர் இருக்காருல்ல, அவர் மீட்டு மாடியில இருந்து குதிக்கிறாப்ல. அப்படியே வீட்டுக்குள்ள காட்டினா ஒரு ரத்தமா இருக்கு. நம்ம டக்காபா கிட்ட அவரோட அசிஸ்டன்ட், சார் அந்த டீச்சர் அவரோட மனைவியை கொன்னுட்டு கழுத்தை கிழிச்சிருக்காப்ல, சமீபத்தில் நடந்த 3 கொலைகள் மாதிரியே. பக்கத்துல எல்லாம் விசாரிச்சா அவரும் அவரோட மனைவியும் ரொம்ப நல்ல கப்பிள்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பாங்க, எப்படி இப்படி பண்ணாருன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. கொலை பண்ணக்கு அப்புறம் மனைவி இறந்தது தெரிஞ்சோனையும் மாடியில இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்க பார்த்திருக்காரு அந்த டீச்சர். ஆனா ஆளு கொன்னாகல, இங்கதான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறான். கூடவே நம்ம டக்காபா ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அந்த ஃபோரன்சிக் சைக்காட்ரிஸ்ட் சக்குமா, அவரு இருக்கிறாப்ல. நேரா போய் அந்த டீச்சர்ட்ட தான் பேசுறாங்களே. டீச்சர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆனா நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கறது மட்டும் சொல்றாப்ல. டக்காபாக்கும் சக்குமாக்கும் எதுவும் புரியல. டக்காபா அந்த டீச்சரை பார்த்து உங்க மனைவி மேல ஏதாவது கோவம் இருக்கா, வேற ஏதாவது உங்க மனைவி தப்பு பண்ணியிருந்தாங்களா, அந்த கோவத்துல இப்படி பண்ணீங்களா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, உங்களுக்கு தண்டனையை குறைச்சு வாங்கி தரதுக்கு நான் உதவி பண்றேன்ட்டு இந்த டோன்ல பேசி பார்க்கறான். அந்த டீச்சர் அப்படியே அமைதியா எந்திரிச்சு நான் தான் என் மனைவியை கொன்னேன், ஏன் கொன்னேன்னு தெரியல, ஆனா நான் தான் கொன்னேன்ட்டு டக்குன்னு போய் அங்க இருந்து சவத்துல மோதிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாப்ல. சக்குமாக்கும் டக்காபாக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே ரெண்டு பேரும் தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு டக்காபா சக்குமாவை பார்த்து இந்த 4 கேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, கொலை பண்ணிட்டு இறந்தக்கு அப்புறம் இறந்தவங்களோட கழுத்துல ஒரு கிராஸ் மார்க் போட்டு கிழிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு டெவில் சொன்னுச்சுன்னு வேற சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நம்ம சக்குமா டக்குபாவை பார்த்து எந்த லீடும் நமக்கு ப்ராப்பரா கிடைக்கல, ஆனா இந்த கொலை பண்ணவங்க யாருமே கொலை செய்யப்பட்ட நபருக்கு எதிரியும் கிடையாது, ஒண்ணு வேற யாரோ கொலை பண்ணிட்டு இவங்க மேல பழி போட்டுருக்கணும், அதுக்கும் வாய்ப்பு இல்ல, ஏன்னா கொலை பண்ணவங்களே நாங்க தான் கொலை பண்ணணும்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க, அப்படி இல்லனா வேற யாரோட தூண்டுதல்ல இவங்க இந்த கொலையை பண்ணிருக்கணும், அப்படி யாராவது சொல்லிதான் இவங்க பண்ணாங்களாங்கிறது நமக்கு எவிடன்ஸ் இல்ல, ஆனா சைக்காலஜிக்கலா என்கிட்ட பேச போனீங்கன்னா ஹிப்டானிசம்னு ஒன்னு இருக்கு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் செய்ய சொல்லி, ஆனா நான் தான் சொன்னேன்னு உனக்கு தெரியாது, நீ அந்த விஷயத்தை செஞ்சு வச்சிருப்ப, தியரட்டிக்கலா தான் நம்மள்ட்ட ரிப்போர்ட் இருக்கே தவிர பிராக்டிகலா நடந்த மாதிரி இது வரைக்கும் எந்த எவிடன்ஸ் இல்ல, மேபி நான் அந்த கோணத்துல தேடி பார்க்கறேன், நீ கேஸ வழக்கமா ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணு, ஏதாவது பக்கத்துல நமக்கு ரிசல்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிறாரு. டக்காபாக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது. சரி என்னமோ சொல்றான்ட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாப்ல. இப்ப அப்படியே அந்த மாமியா இருக்கிறானே, அவன் ஏதோ ஒரு பில்டிங்ல ரூஃப்ல உட்கார்ந்துருக்கான். அவன் உட்கார்ந்துருக்க ஏதோ ஒரு போலீஸ்காரர் பாக்குறாரு. நேரா போய் அவனை பிடிக்க போனா அந்த மாடியில இருந்து கீழே விழுந்துடுறான். ஆனா முதல் மாடியில இருந்து விழுகுறான், பெருசா அடிபடல. தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காரு. நைட் டைம் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்ட்டு இங்க உட்கார வச்சிருக்காரு. அவங்க கிட்ட யாரு என்னன்னு கேக்குறாரு. மாமியா மறுபடியும் நான் யாரு, ஆமா நீங்க யாரு, இது என்ன இடம்ட்டு லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க 2 போலீஸ்காரங்க ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர், சரி சார் நான் அப்படியே ரோமிங் போயிட்டு வரேன், நீங்க அவனை பாத்துங்க, பைத்தியக்கார மாதிரி தெரியறான், விடிஞ்சோட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டுறலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மாமியா அந்த தனியா இருக்க போலீஸ் கிட்ட நான் சிகரெட் குடிக்கணும், எனக்கு லைட்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவரும் எடுத்து தராப்ல. அப்படியே சிகரெட்டை பொருத்திட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து என்னென்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப இந்த ஆபீசருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே எந்திரிச்சு அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில இந்த மாமியா கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்டே விட்டுறாப்ல. டாக்டர் அவனெல்லாம் ஃபுல்லா செக் பண்றாங்க. கால் மட்டும் லைட்டா பிசங்கி இருக்கு, அது சரி பண்ணிடலாம், ஆனா உங்களுக்கு அம்னீஷியா அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் அட்மிட் ஆங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாப்ல. அப்படியே இந்த பக்கம் நம்ம டக்கப்பா அவரோட ஃப்ரெண்ட் இருக்கிறார்ல சக்குமா, அவரை கூட்டிட்டு வந்து நீ சொன்னில இந்த ஹிப்னாட்டிக்ஸ் அது எப்படி செயல்படுத்துவாங்க, எதையாவது பொருளை பயன்படுத்தி நம்ம மூளையை மழுங்கடிப்பாங்களா, ஏன்னா இந்த கொலை நடந்த எல்லா இடத்துலயும் ஒரு லைட்டர் கிடைச்சிருக்கு, அது எல்லா லைட்டருமே வெளியிலே இருந்திருக்கு, இது ஒரு விஷயம் தான் ப்ராப்பர்ட்டியா நம்மளுக்கு காமனா கிடைச்சிச்சு, அதனாலதான் கேட்கிறேன் இது மாதிரி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம சக்குமாவும் எல்லாமே தியரட்டிக்கலா தான்டா, எதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி யாராவது
இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் கொண்டு வரேன். அதுக்காக இந்த ஹிப்னோசிஸ் மூலமா தான் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்கும்ட்டு முடிவெடுத்துறாதா அப்படிங்கிறான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம டக்கப்பா மனைவி இருக்காங்களா பூமி. அவங்க ஊருக்குள்ள என்னமோ இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு மாதிரி முழிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. நைட்டு மாமியா கூட இருந்திருப்பார்ல அதே போலீஸ் ஆபீசர் தான். அவர் கூட வேலை பார்த்து இன்னொரு ஆபீசரும் வந்திருக்காரு. ரெண்டு பேரும் அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு வா கிளம்புன்ட்டு அவங்களோட எல்லா பொருளையும் எடுத்துட்டு கிளம்ப போறாங்க. அப்ப அந்த மாமியா கூட இருந்தான ஒரு ஆபீசர் அவர் கையில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து கூட இருக்கிற இன்னொரு ஆபீசரை பார்த்து சுட்டு போடுறாரு. ஆளு ஸ்பாட்லயே காலி. இறந்தவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு வேகமா அவர் இழுத்துக்கிட்டு உள்ள போறாரு. அப்படியே இந்த பக்கம் பூமி நேரா வழக்கமா பாக்குற அவரோட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் பார்க்க போறாரு. என்ன வர டைத்தை விட லேட்டா வரீங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் கேக்குறாரு. நம்ம பூமி இல்ல டாக்டர் பாத டக்குன்னு மறந்து போச்சு, வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்க மாதிரி எனக்கு நினைவு வந்துருச்சு, இப்ப எல்லாம் ஓகே, இன்னைக்கு என்ன புக்கு தர போறீங்கன்னு சொல்லிட்டு உட்கார்றா. அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டரும் லாஸ்ட் டைம் பூமி ஒரு புக்கு படிச்சு முடிச்சிருப்பாங்களே அதே புக்கு கொடுக்குறாரு. பூமிக்கு வாங்கி அந்த புக்கை பாக்குறா. இது என்ன புக்கு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த தடவை அப்படியே இந்த ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. நம்ம மாமியாவை ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டு உங்க அம்னீஷியா தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதுக்கு ஒரு சில ஸ்கேன் பண்ணணும், ஒரு 2 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இருக்கும், நான் எழுதி தர ஸ்கேன்லாம் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம மாமியா அந்த டாக்டர் கிட்ட டாக்டர் சிகரெட் லைட்டர் இருக்கா, நான் சிகரெட் குடிக்கணும் அப்படிங்கிறான். உடனே அந்த டாக்டர் இல்லங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க சிகரெட் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. மாமியா உடனே எந்திரிச்சு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறான். அங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பைப் இருக்கு, எனக்கு தண்ணி தவிக்குது, நான் போய் தண்ணி குடிக்கிறேன்ட்டு நேரா போய் ஒரு டம்ளர்ல தண்ணியை புடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியை கீழே ஊத்தி விடுறான். அந்த டாக்டர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப அந்த மாமியா நம்ம டாக்டரை பார்த்து என்ன எதுவும் பாக்காதீங்க டாக்டர், அப்படியே அந்த தண்ணியை பாருங்கிறா. அவங்களும் ஒரு மாதிரி தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாமியா நேரா வந்து டாக்டரோட தலையை பிடிச்சு நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல பொண்ணா பிறந்து ஒரு டாக்டர் ஆகிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டமான நீங்க பாதைகளை தாண்டி வந்திருப்பீங்க, எவ்வளவு ஆண்கள் நீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட என்னென்னமோ பண்ணிருப்பாங்கல்ல, அதுல மோசமான முக்கியமான ஒரு ஆம்பளை இருப்பானே அவனை பத்தி பேசுங்கன்ட்டு இவன் அந்த டாக்டர் கிட்ட சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசுறான். ஆனா இது எல்லாத்தையும் அந்த டாக்டர் பொறுமையா கேக்குறாங்க. அவன் பேசுறத அவங்களுக்கு ஏதோ டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கு. மாமி அப்படியே அந்த டாக்டரை பார்த்து அப்படி ஒரு ஆம்பளை உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுங்கன்ட்டு டம்ளர்ல மிச்சம் இருக்க தண்ணியை அந்த டாக்டர் மூஞ்சிலே அடிக்கிறான். டாக்டர் அப்படியே நார்மல் ஆயிட்டு மாமியாவை அவங்க ரூமுக்கு போக சொல்றான். போனதுக்கு அப்புறம் டாக்டர் அவங்க ரூம்ல பெருசா ஏதோ எக்ஸ் போட்டுருக்கதா பாக்குறாங்க. என்னடா சம்பந்தம் இல்லாம நம்ம ரூம்ல இப்படி இருக்குன்ட்டு வேகமா போய் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் அந்த போலீஸ்கார் கொலை பண்ணிருப்பார்ல அந்த இடத்துல நிறைய போலீஸ் வந்துடுறாங்க. அந்த கொலை பண்ண போலீஸ நம்ம டக்காப்பா தான் இன்வெஸ்டிகேட் பண்றானே. அந்த போலீஸ்காருக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா நான் தான் கொலை பண்ணேன், எனக்கு தெரிஞ்சுதான் கொலை பண்ண, ஆனா ஏன் கொலை பண்ண எனக்கு தெரியாதுன்ட்டு அது சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டக்காப்பா போலீஸ்காரரை பார்த்து அவர் துப்பாக்கி எல்லாம் சுட்டீங்க, சரி இறந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு கத்தியால அவரோட கழுத்துல எக்ஸ்ன்னு கிழிச்சிங்க, யாராவது உங்களை அப்படி செய்ய சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். யாராவது செய்ய சொன்னாங்களான்னு கேட்டோன்னுமே அந்த போலீஸ்காருக்கு என்னமோ தோணுது. அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டு என்ன யார் அப்படி செய்ய சொல்லல அப்படிங்கிறான். அப்ப அங்க நிக்கிற சுக்குமா கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து நல்லா யோசிங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒளிய காட்டிக்கிட்டு நீ இப்படிதான் பண்ணணும், உன் கூட வேலை செய்யறவன கழுத்தை கிழிக்கணும்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த போலீஸ்கார் அப்படியே சக்குமாவே பாக்குறான். இல்ல அப்பெல்லாம் யாரும் என்ற எதுவும் சொல்லலன்ட்டு எந்திரிச்சு எனக்கு காஃபி குடிக்கணும்னு அந்த ரூம்ல ஒரு காஃபி மேக்கர் இருக்கு, அங்க போய் அவனாவே காஃபியை போட்டுக்கிட்டு அங்க காஃபியை மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சியை கையில எடுக்கிறான். சக்குமாவும் டக்காப்பாவும் இவன் என்னடா பண்றன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அங்க செக்யூரிட்டி ஆபீஸ் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கிட்ட போயிட்டு அவர் நெஞ்ச அதே மாதிரி கிழிக்கிறான். சக்கமாக்கும் டக்காப்பாக்கும் ஒன்னும் புரியல. சக்கமா எந்திரிச்சு போய் நேரா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கே இப்படி பண்ண தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த போலீஸ்காரரு நான் என்ன பண்ண எனக்கு எதுவும் தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்றான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த டாக்டர் இருக்குல்ல மாமியாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும்ல, அவங்க ஒரு ஜென்ஸ் பாத்ரூம்ல ஒரு ஆம்பளைய கொண்டுட்டு அந்த ஆம்பளையோட கழுத்தை அப்படியே எக்ஸ் போட்டு கிழிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தியும் டக்கபாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த டாக்டர் அன்னைக்கு கடைசியா ட்ரீட்மெண்ட் கொடுத்த நபரை அன்னைக்கு காலையில கொலை பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா போலீஸ்காரர், அவர் கொண்டாந்து தான் விட்டாரு. அந்த நபர் அந்த ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு போயிருக்கான், இந்த இடத்துல தான் இருக்கிறான்னு சந்தேகம் இருக்குன்ட்டு நம்ம டக்காபாட்ட ரேடியோ மூலமா சொல்றாங்க. டக்காபாவும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த மாமியா இருக்கான அவனை தான் இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க எல்லா ரூம்லயும் போய் தேடுறாங்க. அவன் ரூம்ல ஒளிஞ்சிருக்கான்னு தெரியுது. நம்ம டக்காபா நேரா ரூம்குள்ள நுழையறான். அங்க அந்த மாமியா உட்கார்ந்து இருக்கான். நம்ம டக்காபா பார்த்து அப்படியே கொடுக்கணும் தப்பிச்சு ஓட பாக்குறான். டக்காபா அப்படியே அவனை துரத்திக்கிட்டு போறாப்ல ஒரே இடத்துல வசமா மாட்டிக்கிறான். அவனை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வந்து உட்கார வச்சிடறாங்க. ஆனா அவனுக்கு தான் எங்க இருந்தோம், தன்னோட பேர் என்ன, அந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க டாக்டர் யார பத்தி எதுவுமே தெரியல. டக்காபா நேரா போய் இது வரைக்கும் மொத்தம் 6 கொலை நடந்திருக்கு, அதுல அந்த கொலை பண்ணாங்களே அவங்க போட்டோ எல்லாத்தையும் அடக்கி வச்சு இவங்களை யாரையாவது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறான். மாமியாருக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, இறந்து போனவங்களோட போட்டோவையும் அடிக்க வச்சு அவங்கள யாரையா ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறான். அவங்களையும் தெரியலங்கிறான். இவனோட போட்டோவையே கொடுத்து
இவனையாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். அவன் அதை பார்த்துட்டு எனக்கு தெரியலங்கிறான். டக்கபா அப்படியே மாமியா பார்த்து, டேய் இந்த போட்டோல இருக்கிறது நீ தான்டா அப்படிங்கிறாரு. எந்திரிச்சு போய் அங்க இருக்க கண்ணாடியில அவனையும் இந்த போட்டோவையும் பார்த்துட்டு, ஆமா நான் தான், இப்படியா நான் இருக்கிறேன்ட்டு நம்ம டக்கபாட்ட பேசுறான். டக்கபாக்கு சமக்கம் வருது. உடனே இந்த மாமியா கிட்ட, இந்த பார் நீ என்ன கேம் விளையாட எனக்கு தெரியல, ஆனா கடைசியா 2 கொலை நடந்திருக்கு. அந்த 2 கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீ தான் இருந்திருக்க, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, என்ன பண்ண ஏது பண்ணன்னு சொல்லு, அடுத்து என்ன பண்ணாலும் யோசிக்கலாம், சும்மா இந்த கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. இந்த மாமியா அப்படியே வந்து டக்கப்பா பக்கத்துல உட்காந்து, ஆமா என்ன கேம் இங்க விளையாடுறோம், நீங்க யாரு, என்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கறான். சமக்கம் வருது. எந்திரிச்சு அவனை அட்டிக்க போறாரு டக்கப்பா. அப்ப சுக்குமா இப்படியே உள்ள வந்து நம்ம டக்கமா காம் டவுன் பண்ணி வெளியில கூட்டிட்டு போயிடுறான். நான் அவனை பாத்துக்கிறேன், நீ முதல்ல கோவத்தை குறை, வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாரு. டக்கப்பாவும் செம்ம காண்ட்ல நேரா வீட்டுக்கு வரான். போய் டைனிங் டேபிள்ல சாப்பாடு எதுவும் இருக்கான்னு பாக்குறான். சாப்பாடு இல்ல. நேரா ரூம்ல போய் பார்த்தா ஒய்ஃப் இல்ல. இவனுக்கு மண்டை காஞ்சு போயிருது. வேகமா தெருக்குள்ள ஓடி அவன் ஒய்ஃபை தேடிக்கிட்டே இருக்கிறாப்ல. அவங்க அப்படியே ஓரமா எங்கேயோ நிக்கிறாங்க. நேரா போய் பூமியை பார்த்து, எங்க போன நீ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படிங்கிறான். பூமி, இல்ல சூப்பர் மார்க்கெட் ஜாமா அங்க வந்த, வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியல, மறந்துட்டேன், அதான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டக்கப்பா அப்படியே பூமியை கூட்டிக்கிட்டு, சரி சரி ஒன்னும் டென்ஷன்ல நேரா வீட்டுக்கு போன்ட்டு அப்படியே அவங்களை கூட்டிக்கிட்டு அமைதியா வீட்டுக்கு வராரு. அடுத்த நாள் காலையில அந்த மாமியா இருக்கிறானே, அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவன் முதுக பாக்குறாங்க. பெருசா ஒரு மார்க் இருக்கு. இந்த மார்க் இரும்பு ஆலையில வேலை செய்யறவங்களுக்கு நேச்சுரலாவே உளுந்துரும். எப்பவுமே சூடு கிட்ட நின்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால ஒன் சைடா தான் உழுகுமே. சோ இரும்பு ஆலைகள்ல வேலை செஞ்சவங்க லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறான். அதுல ஒரு இரும்பு ஆலையில இவன் வேலை பார்த்திருக்கான். அந்த கம்பெனியோட ஓனரு இவருக்கு ஒரு வீடு பிடிச்சு கொடுத்திருக்காரு. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த வீட்டுக்கு வெளியில நிறைய விலங்குகள், அதுலயும் முக்கியமா குரங்கு, பறவைகள் எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அந்த மாமியா. நேரா போய் வீட்டு சாவியை கொடுத்துட்டு, இங்கதான் சார் அவன் தங்கியிருப்பான், ஒரு 6 மாசமா ஆச்சு சார் அவன் இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டக்கப்பா நேரா வீட்டுக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா வீடே ஒரு மாதிரியா இருக்கு. அங்க நிறைய புக் இருக்கு. எல்லா புக்குமே இந்த ஹிப்னோட்டிசம் பத்தி, சைக்காலஜிகளை பத்தி படிக்கிற புக்கா இருக்கு. அப்ப அங்க இருக்க ஒரு டேபிள்ல காலேஜ்ல PhD பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தியரி பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் மிஸ்மரிசமும் ஹிப்னோட்டிக்ஸ் பத்தியும் எழுதியிருக்கு. இதெல்லாம் மிஸ்மரிசங்கிற வார்த்தை புதுசா இருக்கேன்ட்டு நம்ம டக்கப்பா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த வீட்டுக்குள்ள பாத்ரூம்குள்ள போனா அங்க ஒரு ஸ்டாண்ட்ல ஏதோ துணியை போட்டு மூடி இருக்கு. நேரா போய் இந்த துணியை விலைக்கு பாக்குறான். ஒரு இறந்து போன குரங்க ஒரு மாதிரி எக்ஸ் வடிவத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கான். அதோட கழுத்துலயும் எக்ஸ்னு ஒரு மார்க் இருக்கு. நம்ம டக்கப்பா வேகமா போய் அவரோட ஃப்ரெண்ட் இருக்கிற சக்குமா, அவர் கால் பண்ணி, அவன் ஏதோ ஸ்டூடெண்டா இருந்திருக்கான்டா, இந்த யூனிவர்சிட்டியில PhD முடிக்கிற அளவுக்கு போயிருக்கான். அவனோட தியரியே மிஸ்மரிசம் ஹிப்னோசிஸ் பத்தி. மிஸ்மரிசம்னா என்ன, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கறான். சக்குமா, சரி அதை பத்தி தேடிட்டு நான் உன்கிட்ட வந்து நேர்ல வந்து பார்த்து பேசுறேன் அப்படிங்கிறான். டக்கப்பாக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. திடீர்னு அவரோட ஒய்ஃப் ஞாபகம் வருது. வேகமா வீட்டுக்கு போயிட்டு கதவை திறந்துக்கிட்டு ரூம்குள்ள போனா அவரோட ஒய்ஃப் தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கா. இவருக்கு பார்த்து அரண்டு போயிடுறாரு. அப்படியே முட்டி போட்டுட்டு தேம்பி தேம்பி அழுகுறாரு, கதறாரு. அப்ப அவங்களுக்கு எய்தாப்ல அவரோட ஒய்ஃப் நிக்கிறாங்க. பூமி நேரா வந்து டக்கப்பாட்ட வந்து, என்னாச்சு, என்னங்க ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டக்கப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. நேரா போய் சக்குமாட்ட அவருக்கு இப்ப நடந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கு அந்த சக்குமா, எல்லாத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு எனக்கு தோணுது, நீ இந்த மெஸ்மரிசம் ஒரு வார்த்தை சொன்னீல, அதை வச்சு நமக்கு ஒரு பெரிய ஹிண்ட் கிடைச்சிருக்கு, அதை பத்தி இன்னொரு டீடைல் எனக்கு தேவை, அதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைச்ச உடனே மொத்த விளக்கத்தையும் நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. டக்கப்பா நேரா நான் போய் அவனை பாக்குறேன்ட்டு நேரா அந்த மாமியாவை பார்க்க தான் வராரு. இவன் தான் இப்ப சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கானே, அதனால மென்டல் ஹாஸ்பிட்டல் ஜெயில தான் வச்சிருக்காங்க, அசைலம் சொல்லுவாங்க. அங்க இவனை பாதுகாப்பா ரூம்குள்ள இருக்கிறான். அந்த ரூமோட செக்யூரிட்டி யோசிச்சுதான் டக்கப்பாவை அனுப்புறாரு. டக்கப்பாவும் உள்ள விடுறான்ட்டு வேகமா உள்ள போறான். அங்க இருக்க பாத்ரூம்குள்ள இந்த மாமியா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கான். டக்கப்பா உள்ள போனோடனே மாமியா பார்த்து, நீ யாரு, என்ன படிச்சிட்டு இருக்க, எந்த யூனிவர்சிட்டியில நீ படிப்ப முடிக்கிறதா இருந்த, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல உன்னால கேம் விளையாட முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம மாமியா டக்கப்பாவை பார்த்து, ஆமா உங்க ஒய்ஃப் முடியாம இருக்காங்க போல, ஓப்பனா சொல்லணும்னா ரைட்டா பைத்தியம் முடிச்சிருக்காங்க போல அப்படிங்கிறான். நம்ம டக்கப்பாக்கு சமக்கம் வருது. ஆனா காட்டிக்காம மாமியா கிட்ட, உனக்கு எப்படி என் ஒய்ஃப் முடியாம இருக்க விஷயம் தெரியுங்கிறான். அதுக்காக இந்த வெள்ள நிக்கிறாரு செக்யூரிட்டி ஆபீசர், அவர்கிட்ட பேசுறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படிப்பட்ட ஒய்ஃப் கூட வாழ்றது கஷ்டமா இல்ல, உங்களுக்கு ஒழுங்கா சமைச்சு வைக்க மாட்டாங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் கேட்க மாட்டாங்க, ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள்லாம் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில இந்த வாழ்க்கை எப்படி வாழலாம்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்ட்டு நம்ம டக்கப்பாவை அட்டாக் பண்ற மாதிரி கேட்கிறான். டக்கப்பாவுக்கு சம கோவம் வருது. அது ஏன் பிரச்சனை, என் பசங்க பத்திலாம் நீ பேசாத, நீ இதெல்லாம் ஏன் பண்ற, அதை சொல்லு, எப்படி இத்தனை பேரை கொலை பண்ண, அவங்க எல்லாம் கொலை பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, அப்புறம் அணியா மூஞ்சியை வச்சுக்கிட்டு சாதாரண மக்களை இப்படி கொண்டு தீர்த்திருக்கே, உன் வெறி அடங்குனுச்சா இல்லையான்ட்டு டக்கப்பா பயங்கர கோவமா கத்துறான். மாமியானா ரொம்ப கூலா, கொஞ்சம் உட்காருங்களேன், சிகரெட் இருந்தா கொடுங்க, சிகரெட் அடிச்சுக்கிட்டு 2 பேர் பேசுவோம் அப்படிங்கிறான். நம்ம டக்கப்பா சிகரெட் லைட்டர் எடுத்து வச்சுட்டு, உனக்கு சிகரெட் தேவையில்ல, லைட்டர் தானே எடுத்து வச்சுட்டேன், பேசுறான், எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கமே கிடையாது, நீ கண்டிப்பா உன்னை பார்க்க வந்தா லைட்டர் கேப்பன்னு தெரிஞ்சு நான் எடுத்துட்டு வந்தேன், என்ன வேணும் கேளு அப்படிங்கிறான். ஆனா நம்ம டக்கப்பா விவரமா அந்த லைட்டரை பார்க்க ஓரமா தான் வைக்கிறாரு. அப்ப
அப்ப அந்த ரூம்ல தண்ணி ஒரு பக்கமா ஒழுகி இந்த லைட் மேல தண்ணி பட்டு தண்ணி அப்படியே கீழே வடியுது. இதை நம்ம டக்கப்பா கவனிக்கிறான். உடனே மாமியா அவர் ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அந்த ரூமுக்கு வெளியில காமிச்ச ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் வேகமா வந்து கதவை திறந்து சார் அவன் அடிக்காதீங்க சார் சொல்றாரு. டக்கப்பா அப்படியே வேகமா வெளியில வரான். இவனால அடிச்சே கொள்ளணும்னான்ட்டு அப்படியே செக்யூரிட்டியை பார்த்து எதுக்கு என் ஒய்ஃபை பத்தின விஷயம் அவன்கிட்ட சொன்னு சொல்லி கேட்கிறான். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் இல்ல சார் அவன் தான் துருவி துருவி கேட்டான் அப்படிங்கிறான். டக்கப்பா போட்டு அந்த செக்யூரிட்டி ஆபீசர் 4 சாத்து சாத்திட்டு கோவமா அங்கிருந்து வெளியில வராரு. நேரா அவரோட ஃப்ரெண்டான சகுமாவை தான் பார்க்க போறாரு. மிஸ்மரிசம் ஹிப்னாட்டிசிஸ் இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. சகுமாவும் இல்லடா ஆர்ஜினேஷன்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு தெளிவா டீடைல் பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அந்த மாமியாவை போய் பார்க்காத. அந்த அசைலம்ல நீ நடந்துகிட்ட விஷயத்தை பத்தி சொன்னாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா போதுரா அப்படிங்கிறாரு. ஆனா டக்கப்பா இவனை இன்னும் நம்ம கொலைகாரன் கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு சந்தேகத்துல தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். உனக்கு தெரிஞ்ச விஷயத்துல சீக்கிரமா கலெக்ட் பண்ணு, இவனோட மோட்டிவ் என்னன்னு அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் தான் இவனை கொலைகாரனே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு ஜுடிஷியரிட்ட நான் கூட்டிட்டு போனவனா அவனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன்ட்டு நேரா அந்த மாமியா கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஜுடிஷியரிக்கு முன்னாடி அவனை பிரசன்ட் பண்றாரு. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம மாமியாட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் எப்பவுமே ஒரு மாதிரி தில்லாலக்கடியா பேசுவானே, அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஆபீசர்ட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட பேசுறது கேட்கறப்ப அந்த ஆபீசர் ரொம்ப மண்டகாயுது. அவன் பேச நிறுத்திட்டு அப்படியே போயிடுறாரு. அவன் அப்படியே நம்ம டக்காவை பார்த்து இவங்களால நம்மள என்ன பண்ண முடியும், நான் சொல்றது உங்களுக்கு கேட்குது ஆபீசர்ன்ட்டு நம்ம டக்கப்பாட்ட நக்கலா பார்க்கலாம். டக்கப்பாக்கு செம்ம கோவம் வருது. அவனை ஓங்கி ஒரு உதச்சிட்டு அப்படியே அங்க இருக்கிற எல்லா ஆபீசரையும் பார்க்கறான். ஒழுங்காவே அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியல. கட்டுப்புலே நேரா வீட்டுக்கு போறான். வேலை என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம எரிச்சல போய் டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்கான்னு பாக்குறப்ப பச்சை கறிய வேக வைக்கல, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே டேபிள்ல வச்சிருக்காங்க அவங்களோட ஒய்ஃப். அப்படியே டக்கப்பாக்கு செம்ம காண்டாகுது. பூமி அங்கதான் வராங்க. டக்கப்பா உள்ள வரப்ப ஜக்குசியை ஃபில் பண்றதுக்கு தண்ணி ஆன் பண்ணிட்டு வச்சிருப்பாரு. இவங்க போய் அந்த தண்ணி ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. டக்கப்பாக்கு மண்டை காயுது. அங்க அந்த பச்சைக்கறி இருக்கும்ல அதை தூக்கி சவத்துல அட்டிக்கிறான். கேசும் பைத்தியக்காரனா இருக்கிறான். வீட்டுல இருக்க ஒய்ஃப் இப்படி இருக்குன்ட்டு நேர போய் தூங்கிக்கிட்டு இருக்க அவனோட ஒய்ஃபே பாக்குறான். ரொம்ப ஏக்கமா இருக்கு அவனுக்கு. ஆனா ஒய்ஃப டூர் கூட்டிட்டு போலான்னு சொல்லிருப்பாங்க. அங்க எங்க பக்கத்துல டூர் போலாங்கிற பேக்கேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதை வச்சிருக்காங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. டக்கப்பா அவன் ஒய்ஃப் பூமியை கூட்டிட்டு நேரா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல டாக்டர், அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கொண்டாந்து விடுறாரு. கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், என் கேஸ் ஒரு மாதிரி மோசமா போய்கிட்டு இருக்கு, கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்ட்டு டாக்டர் கிட்ட விடுறாங்க. அந்த டாக்டர் நம்ம டக்கப்பா பார்த்து நீங்க பாக்குறது ரொம்ப மோசமா இருக்கீங்க, ப்ளீஸ் உங்க ஹெல்த்தையும் பாத்துங்க அப்படிங்கிறாரு. டக்கப்பாவும் சரி சான்ட்டு நேரா போய் வழக்கமா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுவான். அங்க சாப்பிட போறான். ஆனா எதுவுமே சாப்பிடல, அரையங்குறையமா தான் சாப்பிட்டு வைக்கிறான். இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கானே. அங்க நிக்கிற சர்வரும் அப்படியே பார்த்துட்டு என்ன சார் இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடலான்ட்டு பிளேட் அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம டக்காபாக்கு அவரோட ஃப்ரெண்டான சக்குமா கால் பண்ணி உடனே ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நேரா சக்குமாவோட ஆபீஸ்க்கே போறாரு. அப்ப சக்குமா இந்த வீடியோ டேப் எடுத்து பிளே பண்றாரு. அதுல ஒரு லேடி உட்கார்ந்திருக்காங்க. அந்த லேடியை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, ரொம்ப பழைய வீடியோ போல. யாரோ ஒருத்தர் அந்த லேடி கிட்ட நம்ம கேட்டு முடிச்சிட்டு கடைசி அவர் கையால அப்படியே காத்துல எக்ஸ் போடுறாரு. அதோட இந்த வீடியோ கட் ஆகுது. டக்கபா என்னது இதுன்னு சொல்லி கேக்குறான். அப்ப சக்குமா சொல்றான், இந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதின்னு சொல்லி ஒரு தேதியை சொல்லிட்டு அந்த தேதியில இருந்து 3 நாள் கழிச்சு இந்த லேடி அவங்களோட பையனை கொண்டிருக்காங்க. கொண்டக்கப்புறம் அந்த பையனோட கழுத்துல எக்ஸ் மார்க் போட்டு வச்சிருக்காங்க. இங்க நடக்கிற கொலைகள்ல இருக்குல்ல அதே மாதிரிதான். இந்த லேடிய வீடியோ எடுத்தவர் சுஜிரியோ பக்கூரா, ஜாப்பனீஸ் மெஸ்மரைசத்தோட ஆர்ஜினேட்டர். இவர் எழுதின புக்ஸ் நிறைய அந்த மாமியா இருக்கிறான்னு அவன் வீட்டுல நம்ம கிடைச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை அவன் பார்த்திருப்பான். இது மூலமா தான் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பான். தான் என்ன பண்றோங்கிறது தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றாங்கன்னா இன்னும் நம்ம டீடைல் கிடைக்கல. ஆனா மெஸ்மரைசம் பண்றது எப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா எந்த காலத்திலயும் இவன் தான் இவ்வளவு கொலைகளுக்கு காரணங்கிறத நம்மளால ப்ரூஃப் பண்ணவே முடியாது. அதான் இங்க இருக்கிற கஷ்டமான விஷயமே அப்படிங்கிறான். அப்ப நம்ம டக்கபா சக்குமாட்ட சரி இந்த மெஸ்மரைஸ் ஸ்டார்ட் பண்ணார்ல சுஜிரோ பக்குரோ, அவர் எப்படி இருப்பாரு, அவர் ஃபேஸ் இந்த வீடியோல வருமா, அவர் போட்டோ ஏதாவது உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம சக்குமா எதுவும் இல்ல, ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இந்த மாமியாவை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே வழி அவனை எதுவும் விசாரிக்காம கொல்றது மட்டும்தான். விசாரணைன்னு இறங்கணும்னா நம்ம தான் டிராப்ல மாட்டுவோம் அப்படிங்கிறான். இப்ப இந்த மாமியா வீட்டை சல்லடை போட்டு தேடுறாங்க. அங்கதான் நம்ம சக்குமாவும் இருக்கிறாரு. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நபரை பத்தி பேசியிருப்பார்ல, ஜாப்பனீஸ் மெஸ்மரைசத்தோட ஆர்ஜினேட்டர் சுஜிரோ பக்குரா. அவர் எழுதுற ஒரு புக் இருக்கு. அவர் ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாருல ஒரு லேடிக்கு. அந்த ரிசர்ச் நடத்தின இடம் என்னன்னு அந்த புக்ல எழுதியிருக்கு. நேரா அந்த இடத்துக்கு போய் பாக்குறாப்ல அதுக்குள்ள அந்த நபர் நின்னுகிட்டு நம்ம சக்குமாவை பாக்குற மாதிரி சக்குமாவுக்கு ஃபீல் ஆகுது. கிளம்பி நேரா அசைலம்ல இருக்கிற மாமியாவை தான் பார்க்க போறானே. ரூமுக்குள்ள போனா மாமியா அங்க இல்ல. அங்க இருக்க பாத்ரூம்ல இந்த மாமியா வீட்டு பாத்ரூம்ல ஒரு குரங்கை எக்ஸ் வடிவத்தில் கட்டி வச்சிருப்பானே அதே மாதிரி இருக்கு. நம்ம சக்குமாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே திருப்பி பாக்குறான். அந்த ரூம்ல இருட்டான ஒரு பகுதிக்குள்ள இருந்து நம்ம டக்கபா வராரு. சக்குமா ரொம்ப பயந்துடுறான். ஒரு வேத்து வடியுது. அவன் வீட்டுல தான் இருக்கிறானே. அங்க டக்கபா இருக்கிறாரு. டேய் நீ என்ன அந்த மாமியா பார்க்க போனியாம்ல, என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அங்க போன
அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நம்ம சக்குமா நானா அங்கெல்லாம் போலையே, யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, நான் தூங்கணும்ட்டு நேரா ரூம்ல போய் லைட் போட்டு படுக்க போறப்ப அங்க சவத்துல எக்ஸ் போட்டு இருக்கு. நம்ம டக்கப்பா பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. சக்குமாட்ட அந்த எக்ஸ் ஏன்டா போட்ட, யாரா போட்டதுன்னு சொல்லி கேக்குறாரு. சக்குமா எந்திரிச்சுன்னு இது நான் போடல, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி வேகமா துடைக்கிறான். நம்ம டக்கப்பா டேய் நீ ஓகே வாடான்னு சொல்லி கேக்குறாரு. சக்குமா நான் ஓகே தான், நீ கிளம்பு அப்படின்னு டக்கப்பாவை இங்க இருந்து அனுப்பிச்சிடுறாப்ல. அப்படியே இந்த பக்கம் அந்த அசைலம காட்டுறாங்க. அங்க இருக்க ரூம்குள்ள இந்த மாமியா இருக்கிறானே அவன் எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். உள்ள வெண்ட் வர்றதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கும், அதை போட்டு அட்டிக்கி உடைக்கிறான். கொஞ்ச நேரத்துல டக்கப்பா நேரா அங்க வராரு. வந்து பார்த்தா இந்த அசைலம்ல இருந்து இந்த மாமியா தப்பிச்சிருக்கான். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கொன்னுட்டு வேற தப்பிச்சிருக்கான். டக்கப்பா செம்ம காண்டா மத்த ஆபீசரோட கிளம்பி அவனை தேட கிளம்புறாரு. அப்ப அவருக்கு ஒரு போன் வருது. போன்ல நியூஸ் கேட்டோன்னு டக்கப்பா அரண்டு போயிடுறாரு. நேரா சக்குமா வீட்டுக்கு தான் போறாங்க. பார்த்தா சக்குமா சூசைட் பண்ணி இறந்திருக்காப்ல. தான் அந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்ட்டு தான் கையை அங்க இருக்க ஒரு பைப்ல ஹேண்ட் கப் போட்டு மாட்டி அப்படியே அவர் கழுத்தை அறுத்து ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. டக்கபாக்கு செம கோவம் வருது. அப்படியே கான்ல கிளம்பி நேரா அந்த சுஜிரோ பக்குரோ ஃபர்ஸ்ட் ஒரு லேடியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கல்ல ஒரு பழைய பில்டிங், அந்த பில்டிங்க்கு தான் போறாரு. அப்படியே பேரஞ்ச மாதிரி இருக்கு பில்டிங். எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போறப்ப அங்க அந்த சுஜிரோ பக்குரோட போட்டோ இருக்கு. அது அந்த ஆளோட ஆபீஸ் போல. நம்ம டக்கப்பா அப்படியே அந்த இடத்தை பார்க்கலாம். காண்ட் ஆகுது. நேரா போய் அங்க சின்னதா ஒரு கட்டில் மாதிரி இருக்கு, அதுல உட்காந்துக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம மாமியா வரான். அந்த அப்படியே டக்காவை பார்த்து எப்படி சார் நான் இங்கதான் வருவேன்னு தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறான். டக்கப்பா அப்படியே மாமியா பார்த்து சக்குமா செத்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மாமியா சக்குமாவா, அவர் யாரு, எனக்கு யாரையும் தெரியலையே. ஆமா நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, நம்மள ஒருத்தர் பாத்துக்கிறது விதியோன்ட்டு மறுபடியும் பைத்திய மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். டக்குன்னு டக்கப்பா அவர் கையில துப்பாக்கி எடுத்து அந்த மாமியா பார்த்து கண்ணா அப்படின்னு சொல்றாரு. மாமியா அப்படி கீழே விழுந்து உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். டக்கப்பா நேரா போய் மாமியா பார்த்து உனக்கு இப்பதான் ஞாபகம் இருக்கா, ஒன்ன ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படிங்கிறான். மாமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இது ஒரு செயின் ரியாக்ஷன் நிக்காதுன்னு அவன் கையை தூக்கி டக்கப்பாவை பார்த்து எக்ஸ் பண்ண வரான். டக்கப்பா மிச்சம் இருக்க குண்டையும் அந்த மாமியா மேல சுட்டுட்டு அந்த பில்டிங் குள்ள போறப்ப அங்க ஒரு ரூம பாக்குறாரு. அந்த காலத்துல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற ஒரு டிவைஸ் இருக்கு, அத போய் பிளே பண்ணா அந்த சுஜிரோ பக்கோரோ இருக்கிறார்ல அவர் தான் பேசுறாரு. அந்த லேடி எப்படி நான் வசியம் பண்ணேன், அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்ட்டு ஒரு பெரிய கோட் மாதிரி ஒன்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் நம்ம டக்கப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. நம்ம டக்கப்பாவோட ஒய்ஃப் பூமி இருக்கிறாங்களே அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற ஒரு நர்ஸ் அப்படியே திரும்பி ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க பூமி கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களோட கழுத்துலயும் எக்ஸ்ங்கிற மார்க் இருக்கு. அப்படியே நம்ம டக்கமா ரெகுலரா ஒரு ரெஸ்டாரண்ட் போறல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் சாப்பாடை சாப்பிடுறாரு. அவர் சாப்பாடை இது வரைக்கும் அவர் ஃபுல்லாவே சாப்பிட்டது இல்ல. அன்னைக்கு அப்படியே மன நிறைவா சாப்பிட்டு முடிக்கிறாரு. சர்வர் அங்கேயிருந்து வந்து சார் சூப்பர் சார் நல்லா சாப்பிட்டீங்களே, இருங்க நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து எடுக்க போறாங்க. டக்கபா இப்ப அவர் சிகரெட் எடுத்து கொளுத்திட்டு லைட்டர் அப்படியே ஆன் பண்ணி அங்கேயே வைக்கிறாப்ல. அந்த சர்வர் அங்கேயிருந்து வந்து நம்ம டக்கப்பா காஃபி கொடுத்துட்டு அந்த லைட்டே பார்த்துட்டு நேரா போய் மிச்ச வேலையை பார்க்க போறாங்க. அப்படியே மத்த டேபிள் உள்ளவங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு கேஷுவலா போய் அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வராங்க. அதோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு படம் புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். இல்லனா என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவா சொல்றேன். இந்த படத்துல வில்லன் யாருமே கிடையாது. வில்லன் சொல்லணும்னா அந்த சுஜிரோ பக்கரோ தான். அவர் இந்த மிஸ்மரிசத்துல ஏதோ ஒரு கோடு மாதிரி ஒன்னு ஜெனரேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கோடு ஒருத்தர் தெரிஞ்சு அவங்க அடுத்த ஆளுங்கள்ட்ட ஈஸியா கடத்த முடியுது. கடத்தி தான் கடைசியா மாமியா கிட்டே அந்த கோடு வந்திருக்கு. அவன் அந்த கோடை பயன்படுத்தி எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணி அடுத்தவங்களை கொல்ல வைக்கிறான். ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த கோடு வந்துருச்சுனாலே தான் யார் என்னங்கிற விஷயத்த அவங்க சுத்தமா மறந்துடுறாங்க. கடைசியா மாமியாவை டக்கப்பா சுட்டு கொல்றப்ப மாமியா டக்கப்பாட்ட அந்த கோடை கடத்த பார்த்திருக்கான். ஆனா அதுக்குள்ள அவனை கொண்டுட்டாரு. அதோட விட்டுருந்தா சரி. ஆனா சும்மா இல்லாம அந்த சுஜிரோ பக்கரோட ஆடியோவை கேட்டு விட்டாரு. அதுல நல்ல இன்ஃபுளுன்ஸ் ஆகி இவ்வளவு நேரம் மாமியா பண்ணிட்டு இருந்த வேலையை இப்ப நம்ம டக்கப்பா பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வாழ்க்கையை வெறுப்பா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மனநல பாதிக்கப்பட்ட அவரோட மனைவி. எவ்வளவுதான் காதல் இருந்தாலும் அவங்க இந்த நிலைமையில இருக்குது இவர் கொஞ்சம் மனவலியை கொடுக்கும். அதனால முதல்ல அவங்கள கொல்ல வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பிராக்டிஸ் அப்படியே கண்டினியூ பண்றாப்ல. இதுதான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்களே. சூப்பரா இருந்துச்சுல மக்களே. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமா நல்ல படங்களை பாக்குறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.